ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சத்துள்ள எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு சத்துள்ள டயட் கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். இந்த காய் தான் கிடையாது. கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், நூக்கல் இதெல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இலுப்பப்பூ ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அந்த பாயில்டு ரைஸை விட நம்ம இலுப்பப்பூ, அப்புறம் மில்லட்ஸு, இந்த மாதிரி கருப்பு கவுனி, இந்த மாதிரி ரைஸ் சேர்த்து இந்த கஞ்சி வச்சு குடிச்சோம்னா இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது. டயட் இருக்கிறவங்க நார்மலாக எல்லா காய்கறியும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெய்லி நம்மளால சாப்பிட முடியாதப்ப வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கஞ்சி செய்து சாப்பிடலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஸு, பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அண்டு பச்சை மிளகா, தானியங்கள் எல்லாம் ஊற வச்சு எப்பவுமே நான் தானியங்கள் மொத்தமாக எல்லா தானியங்களும் சேர்த்து ஊற வச்சிருவேன். அதில் ஒரு பிடி கைப்பிடி அள்ளி போட்டுக்கலாம். இது இலுப்பப்பூ ரைஸ். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டர், பட்டைக்கிராம்பு, பூண்டு. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு தண்ணி சொல்லியிருந்தேன். இந்த பெரிய டம்ளரில் 2 டம்ளர் 2.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த காய்கறிலாம் வதக்கும் போது ஒரு சிலருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 2 சிக்கன் பீஸு, அப்படி இல்லைன்னா 2 மட்டன் பீஸ், அது எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி நைஸாக கட் பண்ணிங்களோ அதே மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு வதக்கும் போதே எல்லாம் கலந்து வதக்கிட்டு எல்லாம் வேக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பொதுவாக இது நோம்பு கஞ்சி தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட்மே ரெடியூஸ் ஆகும். அண்ட் நல்ல ஃபுல் டயட், ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி வயிறு ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் இலுப்பப்பூ ரைஸ் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது 10 சவுண்டு வரணும். இது ரைஸ் நீங்கள் வேற மாற்றுனீங்க, கருப்பு கவுனி போட்டால் கூட லேட் ஆகும் வேகிறதுக்கு.
நார்மல் ரைஸ் போட்டால் மில்லட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா குதிரவாளி அதெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இதில் தேவைப்பட்டால் சிக்கன் மட்டன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.